இன்னைக்கு என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா, பிளிப்கார்ட்ல 1500 ரூபாய்க்கு தூண்டி தாங்க ஆர்டர் பண்ணிருக்கோம். வந்துருச்சுங்க, வீட்டுக்கு வந்துருச்சு. இதை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ண போறோம். அன்பாக்சிங் பண்ணிட்டு எங்க மாமா செஞ்சிருக்க தூண்டி பாத்தீங்கன்னா 2 ரூபா தாங்க. முள்ளு 1 ரூபா, நரம்பு 1 ரூபா. அந்த குச்சி பாத்தீங்கன்னா வந்து ஃப்ரீ, எங்க வீட்டுக்கு இதுல வெட்டிக்கிட்டாச்சு. இப்ப எங்க மாமா செஞ்ச 2 ரூபா தூண்டியா இல்ல நான் வாங்கி வச்சிருக்க 1500 ரூபா தூண்டியான்னு இப்ப அன்பாக்சிங் பண்ணிட்டு அதை திரும்ப நம்ம கோத்துட்டு இப்ப மீன் பிடிச்சு பார்க்க போறோம். எதுல நிறைய மாட்டுதுன்னு பாத்தலாம் வாங்க. என்னடா அது அன்பாக்சிங்க்கு முன்னாடியே பிரிச்சிருக்குன்னு பாக்குறீங்களா? ஒண்ணு இல்லங்க, வாங்கி வச்சுட்டு வெளியில போயிட்டு வரதுல எங்க மாமா பையில என்ன அணிஞ்சிட்டானோ, எங்க மாமாவோட பையனுவா என்ன அணிஞ்சிட்டானோ பாத்தீங்கன்னா பிரிச்சு என்ன இருக்குன்னு பாத்துட்டானுவா. சரி, நானே இன்னும் பாக்கலங்க, அவங்க பாத்துட்டானுங்க பிரிச்சு. இது உள்ள பாத்தீங்கன்னா ஒரு பைய கொடுத்துருக்காங்க. யாராச்சும் கொடுத்துருவாங்களா? ஒண்ணுமே இல்லங்க, உள்ள பைய மட்டும் தான் இருக்குது. இது ஓரத்துல இப்படி வச்சிருவோம். இப்ப நம்ம வந்து பிரிச்சு பாத்துருவோம். இவ்வளவு பெரிய குச்சை எப்படி உள்ள மடக்கி வச்சிருக்காங்கன்னே தெரியல. எப்பா இங்க பாருங்க, உள்ள முதல்ல ஒரு பாக்ஸ் இருக்கு. இதுல என்னென்ன இருக்குன்னு பாத்துருவோம். முதல்ல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, முள்ளு இருக்குங்க. இதுல பாத்தீங்கன்னா நிறைய முள்ளு இருக்குங்க. சின்ன முள்ளு, பச முள்ளு இருக்குது. அப்புறம் வந்து பெரிய பெரிய முள்ளு நிறையவே இருக்குது. எல்லா சைஸ்லயுமே வச்சிருக்காங்க. இதோ பாத்தீங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பிங்கர் மாரி என்னமோ குடுத்துருக்காங்க. இது என்னன்னு தெரியல, தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க, இதான் தக்க. இதுல பாத்தீங்கன்னா எப்படி கட்டுறதே தெரியல, எந்த ஓட்டையுமே கொடுக்கல கட்டுறதுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து மயில் தோவையில செய்யற தக்க. இத பாருங்க, இது மேல கட்டுறதுக்கு வந்து அந்த கம்பி எல்லாம் வச்சிருக்காங்க. இத பாருங்க, நுனியில பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கம்பி வச்சிருக்காங்க பாருங்க. இதுலதான் வந்து கட்டுறதுக்கு நினைக்கிறேன் அந்த தக்கைய. பாத்தீங்கன்னா இதுல ஒரு சின்ன வலை கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பிடிக்கிற மீன் அது உள்ள போட்டு வச்சுக்கிறதுக்கு நினைக்கிறேன். அதுக்காக தான் இருக்கும். அடுத்து சூப்பருங்க, இங்க இருங்க. நம்ம இந்த முள்ளு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கடல்ல எல்லாம் பிடிக்கிறதுங்க. இந்த உயிர் ரால கொத்து, அந்த கொடுவா மீன் எல்லாம் பிடிப்பாங்க பாத்துருக்கீங்களா, உயிர் ரால் கொத்து, அதுக்காக நினைக்கிறேன். உயிர் ராலுக்கு பதிலே இந்த ரப்பர் மாரி இருக்கிற இந்த மீனை போட்டு தான் பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா உள்ள நரம்பு இருக்குங்க. இங்க இருங்க, அடுத்து உள்ள வந்து நரம்பு, சின்ன ரொம்ப மெல்லிசா இருக்கிற நரம்பு. இதுதான் இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அடுத்து வேற பாக்ஸ் எடுத்து பாப்பா அதுல என்ன இருக்குன்னு. அடுத்து இது உள்ள பாத்தீங்கன்னா இன்னொரு அட்டை பாக்ஸ் இருக்கு. இது உள்ள என்ன இருக்குன்னு பாத்துருவோம். இன்னும் கவர்ல இருக்குது, என்னன்னு தெரியல. வா, இது ரொம்ப நாள் ஆசைங்க, இப்பதாங்க பாக்குறேன். இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வெளிநாட்டுக்காரன் எல்லாம் பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கிறது கையில வச்சுட்டு சுத்தம் பாத்தீங்களா, இதாங்க இது இருக்கு பாருங்க நரம்பு. இதை வச்சுதான் சுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இது ஒரு கிளிப் இங்க இருக்கீங்களா இல்லையா, சுத்துதுங்க. இது சுத்துறாச்சு சிக்குமா, இதை பிடிச்சிதான் சுத்தணும்னு நினைக்கிறேன். மேல கீழே போயிட்டு அழகா சுத்துதுங்க. இது கையில வச்சுட்டு விளாடலாம் போல இருக்கு, பயங்கரமா இருக்குது. ரொம்ப நாள் ஆசை, சுத்தி பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஒரு வழியா வாங்கியாச்சு, சுத்தியும் பார்த்தாச்சு. இப்ப அடுத்து உள்ள வேற என்னமோ இருக்குது. அடுத்துதான் நம்மளோட தலைவர் இருக்கான்னு நினைக்கிறேன். இதோ பாருங்க, என்னங்க இது இம்மூண்டு ஸ்டிக்கா இருக்குது. இம்மூன் பெருசு இதுல வச்சு பிடிப்பாங்க. இதுங்க பிரிச்சாச்சும் பாத்துருவோம். வா, இங்க வருங்க, இப்படி இருக்கு பாருங்க. இதான் வந்து மீன் பிடிக்கிற அந்த குச்சி. இத பாருங்க, இது மேல ஒரு கவர் போட்டுருக்காங்க, எதுக்குன்னு தெரியல, எடுத்துருவோம். நண்பர்களே, இது எவ்வளவு நீட்டு வருது நம்ம வந்து பாத்துருவோம். இப்ப இத பாருங்க, நம்ம வாங்கும் போது இது வந்து 6 அடின்னு சொல்லி போட்டிருந்தது. இருக்குன்னு நினைக்கிறேன் 6 அடிக்கு. பாருங்க 6 அடிங்க. அது இங்க பாத்தீங்களா எவ்வளவு பெருசு இருக்குன்னு. மேல இருக்க லைனை சொல்லலாம் போல இருக்கு. அது என்ன அது அப்படியே லைன் கம்பி தொட்டு காமி, லைன் கம்பி தொட்டு காமி. லைன் கம்பியா எடுத்து சாக சொல்றேன். கீழே ஊத்துறது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 6 அடி. இது ஃபுல்லாவே நீட்டா அதுலயே போட்டுருக்கோம். 6 அடி தான். இது பயங்கர ஹைட்டா இருக்குது. இது 1500 ரூபாய்க்கு ஒருத்தான்னு கேட்டுன்னு சொன்னா மனசை தேத்திக்கிட்டு ஒருத்தன் தான் சொல்லணும். மீனை பிடிச்சி பார்த்தா தெரியும் மாட்டுதா இல்லையானு. இவ்வளவு பெருசு இருக்குது. இது வேற ரொம்ப இங்க பாருங்களா, இந்த இடம் ரொம்ப சப்பையா இருக்கு. உடச்சுக்குமான்னு எனக்கு ஒரு பயமா இருக்குது. வேற அதை பார்த்தாலே தெரியும் எவ்வளவு மெல்லிசா இருக்கு பாருங்க இந்த நுனிலாம். ஏன்னா நம்ம அவ்வளவு பெரிய கட்டையான முழுங்கி குச்சி போட்டு உடச்சிக்குது இந்த இடத்துல. இது உடச்சுக்குமாட்டு பயமா இருக்கு. 3 கிலோ வர பிடிச்சிக்கலாம் அதுல மீன். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுக்குறேன், போய் வேணா வாங்கிங்க. பிளிப்கார்ட்ல வாங்கினேன் நானு 1499 ரூபா, அதாவது 500 ரூபா, 1 ரூபா கம்மி. நண்பர்களே, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சுத்துறது இருக்கு பாருங்க. இதை எடுத்து இந்த தூண்டில வந்து கோக்க போறோம். இப்ப இது எப்படி கோக்குறதுன்னு பாத்துக்கங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்க தூண்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். இருக்கு பாருங்க, 2 சைடுல வந்து ஓட்டை இருக்கு பாருங்க. மேல ஒரு ஓட்டை, கீழே ஒரு ஓட்டை, 2 ஓட்டை கொடுத்துருக்காங்க இவங்களே. இது சொருகிற மாதிரி, இந்த இது சொருகிற மாதிரி இருக்கும். இது மேல சொருவிக்கிட்டு இது அப்படியே கீழே நம்ம சுத்திட்டே வந்தோம்னா அதுல போயிட்டு ஒட்டுது பாருங்க. இப்ப நல்லா டைட் ஆயிடும். அது பாத்தீங்கன்னா இது அப்படியே ஆடாத மாதிரி ஆகுறவங்களுக்கு நல்லா டைட்டா சுத்திக்கணும். அவ்வளவுதாங்க. இங்க இருங்க நண்பர்களே, பாருங்க நம்மளோட இப்ப ஃபிட் பண்ணியாச்சு. எப்படி சுத்துது பாத்தீங்கன்னா தெரியும். இது முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த வலை எதுக்குன்னா, இது ஒரு லாக்குங்க. இந்த சைடு இப்படி நம்ம திருப்பி விட்டோம்னு வச்சுக்கலாம், முன்னாடி சுத்த முடியாது, பின்னாடி சுத்த முடியாது. இது லாக் அப்படியே ஊந்துரும். எதுக்குன்னா நம்ம வந்து மீனுக்கு இப்படி விசிறி விட்டோம்னா தண்ணியில ஊந்ததுக்கு அப்புறம் மீனே இழுத்துட்டு போனாலோ இல்ல நம்ம வந்து கை தவறி சுத்தினாலோ அப்படியேதான் இருக்குமே தவிர வராது. லாக் ஆயிடும் அப்படியே ஃபுல்லாவே. அடுத்து இன்னொரு லாக் கொடுத்துருக்காங்க, இருங்க இதை எடுத்து விட்டுறோம். அடுத்து இந்த லாக் எதுக்குன்னா
இப்ப நம்ம மீன் போட்டோம்னா நம்ம பக்கம் மட்டும் சுத்துறா மாதிரியும் மீன் வந்து இழுத்துட்டு போகாத மாதிரி இருக்கிறதுக்கு இந்த லாக்கு. நம்ம சுத்தினா நம்ம சைடு மட்டும் தான் நரம்பு வரும், அந்த சைடு போவாது. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்ப அடுத்து இதுல வந்து நரம்பு கோத்துருவோம். இப்ப நண்பர்களே அடுத்து பாத்தீங்கன்னா இவங்களே வந்து நரம்பு கொடுத்துருக்காங்க. இதுலயே நரம்பு வந்து சுத்தி தான் இருக்கும். இது இல்லாம இந்த நரம்பு இரும்பு அருந்துருச்சுன்னு வச்சுங்களா, நமக்கு தனியா இன்னொரு கொஞ்சம் நரம்பு கொஞ்சம் இருக்கு, அதுக்கு நம்ம வந்து சுத்திக்கணும்னு நினைக்கிறது. இது இதாயிடுச்சுன்னா இந்த நரம்பு எடுத்து நம்ம வந்து கோக்க போறோம். இப்ப இது எப்படி இந்த சைட்ல பாத்தீங்கன்னா இந்த நரம்பு வந்து சொருகி இருக்கும். அடுத்துல அதை எடுத்துட்டு இந்த நரம்பு நம்ம வந்து கீழே இப்படி விட்டு இப்படி இழுத்துக்கிட்டு இதுல சுத்திர வேண்டியதான். அப்படி இது ஒரு கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த ரவுண்டு மாதிரி இதுல சுத்திட்டு பாருங்க. இது வந்து நம்ம இப்படி சுத்தணும்னா இது வந்து நூல் வந்துட்டே இருக்கு பாருங்க, இந்த நரம்பு. அது என்ன செய்யணும், ஒவ்வொரு ஓட்டையில வந்து நம்ம விட்டுட்டே வரணும். இருக்கு பாருங்க, இதான் முதல் ஓட்டை, இது உள்ள விட்டாச்சு. இந்த ரவுண்டா எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த நரம்பு வந்து கீழே தொங்காம இருக்கிறதுக்காக நல்லா டைட்டா இருக்கும், அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அது அடுத்த ஓட்டையில சொருவியாச்சு. நண்பர்களே ஒரு வழியா பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்ப கோத்தாச்சு, ஃபுல்லாவே நம்ம வந்து நரம்பு கோத்துட்டோம் பாருங்க. நண்பர்களே ஒரு வழியா நம்மளோட தூண்டில் செஞ்சாச்சு, தக்கையும் அந்த முள்ளு நம்ம வந்து கட்டியாச்சு. கட்டுறது வந்து வீடியோ எடுக்கல, அது வந்து கட்டுறது வேணா தனியா வீடியோ எடுத்து காட்டிடுறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா 1500 ரூபாய் தூண்டில் ரெடி, எங்க மாமாவோட 2 ரூபா தூண்டில் ரெடி. இப்ப நானும் எங்க மாமா பாத்தீங்கன்னா மீன் பிடிக்க போறோம். 2 ரூபா தூண்டில் அதிக மீன் பிடிக்க முடியுமா, இல்ல 1500 ரூபாயில வாங்கின பிளிப்கார்ட்ல வாங்கின இந்த தூண்டில் அதிக மீன் பிடிக்க முடியுமான்னு பாக்க போறோம். பாத்துருவோம் மாமா, பாத்துருவோம். இந்த இடத்துல போறது வேஸ்ட், நாங்க போயிட்டு உழுவ குளத்துல போய் போட போறோம். அங்க பாத்தீங்கன்னா இறாலு அப்புறம் உழுவ மீன் நிறைய மாட்டோம். அந்த குளத்துக்கு இப்ப இருட்டாக போகுது, அதனால காலில் பிடிக்கலான்னு இருக்கிறோம். இப்ப முடிஞ்சா போய் பிடிக்க முடிஞ்சா பிடிப்போம், இல்லைன்னா காலில் போய் பிடிப்போம். நண்பர்களே ஒரு வழியா பாத்தீங்கன்னா நம்மளோட தூண்டியை வந்து நல்லா செம்மையா ரெடி பண்ணியாச்சு. நேத்தியே பாத்தீங்கன்னா மீன் வந்து பிடிக்கலான்னு இருந்தோம், அது வந்து உழவு குட்டிக்கு தான் போலான்னு இருந்தோம். அங்க போக முடியல, ஏன்னா தண்ணி மழை பெஞ்சதால ஃபுல்லா நம்பிடுச்சு, அதெல்லாம் பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி கொள்ளையில ஆத்துல ஒரு கரையில வந்து பிடிக்கலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதனால இடத்த காப்பிச்சு விட்டு போயிட்டாங்க தலைவர். இப்ப நம்ம தான் போட போறோம். இங்க பாருங்க எங்க மாமா வந்தாச்சு. சத்து மாவு, மஞ்சள் தூள், மைதா மாவு, நாட்டு துண்டினா ஊந்துற போது நோருமா மீன். ஐயோ என்னது நீங்களும் பிடிச்சிட்டீங்களா? பரவாயில்ல, இருந்தாலும் நான் தான் பெரிய மீன். பாத்தீங்களா முதல் மீன். நண்பர்களே பாருங்க எங்க மாமாவும் பிடிச்சிட்டாங்க மீன். நேருங்க எங்கெங்க குத்தி கிழிச்சிருக்குங்க மீன். மைதா மாவு பாருங்க உள்ள வாய்க்குள்ள. அவுத்துறோம் முதல்ல, யார் அதிக மீன் பிடிக்கிறாங்கன்னு. மீன் மாட்டிட்டு தான் நிக்குது, மீன் கொத்ததே தெரியலங்க. இதுல சும்மா இருக்கிற மீன் மாட்டிட்டு இருக்குது. புடிச்சிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு. அவுக்க வர முடியல. இருங்க எங்க துள்ற கொஞ்ச நேரம் கடை கம்முன்னு. மைதா மாவால உருட்டி வாய்க்குள்ள வச்சிருக்காரு பாருங்க. தெரியுமா அடுத்து எனக்கு கொத்துது. ஒரே மீன் இருக்கீங்க இங்க பாருங்க, பைட்டா இருக்கு மீன், தூண்டியே வளையுது. கேருங்க எப்பா காய்கிலோ இருக்கும் போல இருக்குங்க. இங்க பாருங்க, இங்க இப்ப நல்ல தூண்டி அருந்துக்கல. நல்ல வேலை இம்ம பெரிய மீன் இதுவரை பிடிச்சதே இல்ல, இப்பதான் பிடிக்கிறான். எப்படி இங்க பாருங்க எங்க குத்திருக்கு பாருங்க முள்ளு. இருக்கல பெரிய மீன் நினைக்கிறேன். நான் வாங்கிட்டு வந்த தூண்டில இந்த தூண்டில 3 மீன் பிடிச்சிட்டான் பாருங்க. 3மே நான் பிடிச்ச பெரிய மீன் தான். இது சின்னோட்டு மீன் தான் எங்க மாமா பிடிச்சாங்க. இன்னும் கொத்திக்கிட்டு இருக்குது போல இருக்கு. இங்க ஒரு அண்ணன் வேற போட்டுட்டு இருக்காங்க தூண்டில. மீன் மாட்டி இருக்கோமா இங்க இருங்க. ஏதாவது மீன் பிடிச்சியா? இந்த துண்டில ஒண்ணுமே பிடிக்கல, ஒரு மீன் தான் பிடிச்சேன். அதுல மாட்டாது. தூண்டிலே முடிச்சுப்பா, தூண்டி முடிச்சுச்சா?
2 துண்டி தான் அது கிடையாது. முடிச்சிச்சு பாருங்க. என் துணியில எத்தனை மீன் பிடிச்ச முடியவே இல்ல. அப்படியே இருக்குது. நீங்க உங்க இது மீனுக்கே தூண்டி முடிச்சிச்சு பாருங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம நாட்டு துண்டி அறுத்துட்டா கூட தூக்கி போட்டு போய் 1500 ரூபாய்க்கு வாங்கி வீட்டுல ஒட்டி வச்சுட்டு உட்காந்துருக்கணும். அம்மா இது வந்து 3 கிலோ வரை வெயிட் தாங்க சொல்லிருக்காங்க. அம்மா பாருங்க, 1/2 கிலோ மீன் இந்த உடஞ்ச துண்டில வச்சிருக்கேன். 1/2 கிலோ மீன் குத்துது இழுக்குது. பாருங்க எதுல மாட்டிட்டு நிக்குது மீன். வாயில இருங்க, கையில எல்லாம் மாட்டி இருக்கோம்மா மீன். தூண்டி விடுது. இங்க இருங்க. எத்தனை மீன் பிடிச்சீங்க நீங்க? நான் ஒரு 10 மீன் பிடிச்சிருக்கேன். 2 மீன் நான் பார்த்தேன். நான் தான் 4 மீன் இழுக்குது. என்னது 3வது மீனா உடஞ்ச துண்டிலாச்சா? அதிர்ஷ்ட கையை தட்டுதா? சந்தோஷத்தை பாருங்க மூஞ்சில. நண்பர்களே, இது வந்து நாங்க சமைக்க போறது இல்ல. மீன் எந்த தூண்டில் அதிக மீன் பிடிச்சோன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிளிப்கார்ட்ல வாங்கின இந்த தூண்டில் தாங்க. 1500 ரூபாய் இந்த தூண்டில். இதுலதான் மீன் அதிகமா பிடிச்சோம். இந்த தூண்டில் உடச்சிச்சு பாருங்க பாதிலேயே. பாத்தீங்களா? 1 கிலோல மீன் பிடிச்சிருக்கான். எங்க 2 காய்கில மீனை பிடிச்சிருப்பீங்க அவ்வளவுதான். நான் எத்தனை மீன் பிடிச்சா அதுல? ஒரு வழியா பாத்தீங்கன்னா நம்மளோட தூண்டில் வந்து ஜெயிச்சிருச்சு. இந்த தூண்டில் என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் வேணாலும் விட்டு எரிஞ்சு மீன் பிடிக்கலாம். தூண்டில் வந்து அவ்வளவு சீக்கிரம் உடையாது. வளைஞ்சு நல்லா வளையுது தூண்டில். இந்த தூண்டில் நல்லா தான் இருக்குது. மாதிரி இருக்கு. நாங்க கிளம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட வில்லேஜ் ஃபுட் சஃபர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.